சிந்து பைரவி டுடே எபிசோட். சிந்து இருந்துட்டு டாக்டரே நான் தான் சமையல் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன், எப்படி இருக்குது டேஸ்ட்டாக இருக்கான்றாங்க. ஓ நீங்களும் சாப்பிட்டீங்களா ஸ்னேகான்றாங்க. அது இல்லாத வந்து சாப்பாடு கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காது சாப்பிட்ருக்கீங்க, சாப்பாடு அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு போலே அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் டாக்டரே நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி டாக்டரே உனக்கு நிறைய வேலை இருக்கும் பாரு, நீ சொன்னது எனக்கு போதும்னு சந்தோஷமாங்கிறது கிளம்புறாங்க. சிவா சாப்பாடு நல்லா இருக்கான்னு கேட்குறா, நீயும் ஊன்னு சொல்லி தலையாட்டுற, என்ன நடக்குது இங்கே? அவளை ஏற்றுக்கிட்டியா நீன்றாங்க. இங்கே பாரு ஸ்னேகா, நீ எல்லாத்தையும் ஏன் தப்பாக புரிஞ்சுக்கிறேன்றாங்க. சிந்து நல்லதான் சரியா, இந்த கல்யாண விஷயத்துல வச்சுன்னா கூட அவள் தப்பு பண்ணியிருக்கலாம், ஆனால் மற்றபடி சிந்து வேற எந்த ஒரு தப்பும் பண்ணல, அவள் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பொண்ணுன்றாங்க. ஏன்னா சின்ன பிள்ளையிலேருந்து நான் அவளை பார்த்துட்டு இருக்கா அவள் எப்படின்னு சொல்லிட்டு, அதனால தேவையில்லாத அவள் மேலே எந்த ஒரு குறையும் சொல்லாத ஸ்னேகான்னு சொல்லிட்டு சிவா போகிறாங்க. அப்போ சிந்துவை நினச்சி ஸ்னேகா கோமா இருக்காங்க. வச்சு இந்த சிவா இன்னும் இந்த அளவுக்கு மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனாக இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட் வந்துருப்பாங்க. என் பொண்ணுக்கு கால் வந்து ஆப்ரேஷன் பண்ணணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், கால் ஆப்ரேஷன் பண்ணி எவ்வளோ ஆகுன்றாங்க. 3 லட்சம். ஐயோ 3 லட்சமா அப்படின்றாங்க. இதோட வேறு ஹாஸ்பிட்டல் கல்யாணம் பண்ணிங்கன்னா எக்கச்சக்கமாக வாங்க, நாங்கள் வாங்குறது தான் கம்மின்றாங்க. சரிங்க மேடம், ஆப்ரேஷன் இன்றைக்கே பண்ணிடலாம். சரி ஓகே, பொண்ணை கூட்டிகிட்டு போங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அமௌண்ட்டும் கட்டிடுங்கன்னு வாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வராங்க. என்னாச்சு? அமௌண்ட் கட்டிட்டோம். சரி நாங்கள் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறோங்க. பிரபாகர் நான் சொல்கிற மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். மேடம் என்ன நீங்கள் இவ்வளோ அதிகமாக அமௌண்ட் கேட்டிருக்கீங்க, அதுக்கு அவ்வளோ ஆகவே ஆகாது, அதுக்கு ஆப்ரேஷனே தேவையில்லைங்கப்பா, நம்மளுக்கு தேவை இந்த மாதிரி என்ன பண்ணணும், அதை நம்ம சரியாக யூஸ் பண்ணிக்கணும். சரி ஆண்டாங்க, இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. சரி மேடம்ன்றாங்க. அதுக்கப்புறம் அதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா காயத்ரி கவலையோடு இருக்கவும் பைரவியை பார்த்துட்டு, காயத்ரி என்னாச்சு? இங்கே பெருசாக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொன்னதை யோசிக்காத, இந்த கல்யாணம் வேண்டாம் எந்திரிச்சு போங்கன்னு சொன்ன பார்த்தியா, அங்கே நிற்கிற நீ சரியா, அதனால பெருசாக எந்த ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்காத, கண்டிப்பாக உனக்கு ஒரு நல்ல பையனை பார்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, உன்னுடைய கல்யாணத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி வைக்கிறேன்றாங்க. அதை விட்டுட்டு பெருசாக எந்த ஒரு விஷயத்தையுமே நினச்சி நீ கவலைப்பட வேண்டாம், நான் உனக்காக இருக்கேன், உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்றாங்க. சரிங்க நீன்றாங்க, கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு போகிறாங்க. இதை வந்து ஆறுமுகமும் அன்னபூரணி பார்த்து சந்தோஷப்படுறாங்க. ஆறுமுகம் எங்கேயோ பைரவியை காலம் ஒருவேளை குளிக்க போயிருக்கா போலன்ட்டு ஸ்வீட் பாக்ஸ் வச்சுட்டு வராங்க. யார் நம்மளுக்காக இந்த ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு வந்தது? இது நான் தான் வச்சேன், நீ வாங்கினியா? இல்லை உன் அப்பா தான் உனக்கு பிடிக்கும்னு வாங்கிட்டு வந்தாரு. அப்படியா? என் அப்பாவை தவிர வேறு யாருக்கும் இது எனக்கு பிடிக்கும்னு தெரியாதுன்றாங்க. உன் அப்பாவை கேட்டு நான் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி மனசில் நினைக்கிறாங்க. சாப்பிடுன்றாங்க. அதுக்கப்புறமா அதை சாப்பிட்றே எனக்கு கொடுக்க மாட்டியா, எடுத்துக்கொண்டாங்க. அப்புறமா பைரவி சாப்பிட்டு வச்சு அந்த ஜாங்கிரியை சாப்பிட்றாங்க. அதே சாப்பிட்டீங்க, அது எச்சன்றாங்க. அப்புறமும் சாப்பிட்றாங்க. என்ன இது? இங்கே பாரு, நீ வேணும்னு கூட என்னுடைய எச்சை சாப்பிடாத இருக்கலாம், ஆனால் நான் அப்படி இல்லை சரியான்றாங்க. உன்னுடைய எச்சை சாப்பிட்றது வரமா நினைக்கிறேன், கண்டிப்பாக போக போக நினைப்பேன். என் அப்பா என்னுடைய கல்யாண விஷயத்துல தான் தப்பு பண்ணிட்டாரு, உன்னுடைய அப்பா கல்யாண விஷயத்தில் தப்பு பண்ணல, கண்டிப்பாக அதை நீ புரிஞ்சுப்ப பைரவின்ட்டு போகிறாங்க. இவன் எப்படி பேசுகிறான் அப்படின்ற மாதிரி பைரவி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறமா வந்து ஹாஸ்பிட்டலில் பெரிய பிரச்சனையும் நடக்குது. மேடம் நம்ம ஆப்ரேஷன் பண்ண இல்லையா, அந்த பொண்ணுக்கு கால் வீக்கம் ஆயிடுச்சு, என்ன சொல்கிறேன்றாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா இது பிரபாகர் நீ பண்ணதை ஒத்துக்கோன்றாங்க. பயங்கர விஷயம் நடந்து பயங்கர சண்டை நடக்குது. சிவாவுமே வந்து தடுக்கிறாங்க. அப்புறமா அந்த பொண்ணுடைய அப்பா கத்தியால் சிவா குத்து போகும், சிந்து வந்து தடுத்துடுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்